மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை தூத்துக்குடிக்கு சென்று நேரடியாகவே மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் ஆய்வு செய்து இன்றைக்கு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து இன்று இரவு திரும்புகிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று சென்னைக்கு, செங்கல்பட்டுக்கு, காஞ்சிபுரத்திற்கு, திருவள்ளூருக்கு எப்படி நிவாரணத்தை அறிவித்தாரோ அதே மாதிரியான நிவாரணத்தை இன்றைக்கு அங்கேயும் அறிவித்திருக்கிறார். பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு 6000 ரூபாய் என்கின்ற வகையிலான நிவாரணத்தையும், பயிர் பாதிப்புக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் என்கின்ற வகையிலான அந்த நிவாரணத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் கால்நடைகள் பாதிப்பு, வீடுகள் பாதிப்பு போன்றவைகளுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட நிவாரணத்தை காட்டிலும் கூடுதலான வகையில் நிவாரணத்தை இன்றைக்கு உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை 17ஆம் தேதியிலிருந்து இன்று இரவு வரை இதுவரை 2000 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. 190 வாகனங்களின் மூலம் தொடர்ச்சியாக அந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை விடியற்காலை நானும் தூத்துக்குடிக்கு செல்லவிருக்கிறேன். நாளை முழுவதும் தூத்துக்குடி புறநகர் பகுதிகளில், குறிப்பாக ஏரல், ஸ்ரீவைகுண்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில், கிராமப்புறங்களில் எங்கேயெல்லாம் நீர்த்தேக்கம் இருந்து வடிய தொடங்கி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவைகளை கண்காணிக்கவும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை நீர் சூழ்ந்திருந்தது, அது இப்போது வற்றும் நிலைக்கு வந்திருக்கிறது. அங்கேயும் சென்று பார்த்து அதற்கு மின் இணைப்பு பெற்று தருகிற அந்த பணிகளில் நாளை ஈடுபடவிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு குடிநீருக்கான பிரதான குழாய்கள் பெரிய அளவில் இந்த மிக கனத்த மழையினால் பாதிப்புக்குள்ளாகி பிரதான குடிநீர் குழாய்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் குழாய்களில் குடிநீர் வரவில்லை என்கின்ற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய சொந்த நீர் ஆதாரம் கிணறு, போர் போன்ற அதன் மூலம் அதில் கிடைக்கிற நீரை மட்டுமே பருகி வருகிற சூழல் இருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் காய்ச்சிய நீரை மட்டுமே பருகிட வேண்டும், இல்லை என்றால் இந்த டயரியா போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் நாளை முழுமையாக எல்லா அலுவலர்களின் மூலமும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இல்லை, நாளைக்கு அங்கே நான் நேராக போனால் தான். இப்போ ஏற்கனவே பல்வேறு இடங்களில் நெல்லையில் முழுமையான அளவில் நீர் வடிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே இதில் தூத்துக்குடியிலையும் கூட இந்த ஏரல் மாதிரியான பகுதிகளில் தான் அந்த நீர் இருப்பது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையாக எனக்கு அது தெரியல. அதிகாரிகள் இப்போது நம்முடைய துறையின் செயலாளர் அங்கே தான் இருக்கிறார். டிஎம்இ, டிபிஹெச் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு 54 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நீர் புகுந்திருந்தது. இந்த 54 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மோட்டர் வைத்து நீரை இறைத்து விட்டார்கள். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இன்று காலை வரை கூட ஒரு அரை அடி, ஒரு அடி தண்ணீர் ஒரு சில இடங்களில் சூழ்ந்திருந்தது. இன்றைக்கு அங்கே மின் இணைப்பும் தரப்படாமல் இருந்தது. அது நாளை சரியாகிவிடும் என்று கருதுகிறோம். நெல்லை மருத்துவமனையை பொறுத்தவரை நேற்றைக்கு முன்தினமே அங்கே இருந்த நீரை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரே நேரடியாக சென்று மோட்டர் வைத்து இறைத்திருக்கிறார். இப்போ அதெல்லாமே ஓரளவுக்கு இப்போது பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறது. மற்ற குடியிருப்பு பகுதிகளில் எந்த அளவுக்கு நீர் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாளை நேரடியாக போய் பார்த்தது பிறகுதான் சொல்லுங்கள். அது நல்லதுதான், ரொம்ப சந்தோஷம். நிவாரண வேலைகளை பார்ப்போம். இல்ல எங்கது பொய்யாறு. இப்ப நாளைக்கு போறோம், போய் பார்த்து அதை பண்ணி கொடுக்குறோம். ஆமா, நல்லதுதானே. அது வேணாங்க, முதல்ல நிவாரண பணிகளை பார்க்க சொல்லுங்க அவரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.